திருமணம் எதற்காக? அந்த காலத்தில் சொல்லுவார்கள் முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் என்று. இப்போது முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் எல்லாம் ஒரே நோக்கம்தான். ஒரு உற்ற துணை, நீங்கள் இணை பிரியாது உற்ற துணையாக இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் அழைத்திருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் உங்கள் அன்பை ஆசீர்வதிக்கிறார். மீண்டுமாக இப்போது நீங்கள் ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுக்க போகிறீர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும், இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உன்னை அன்பு செய்வேன், உன்னை மதிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன். நல்ல நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் என்ன காத்திருக்கிறதோ தெரியாது.